பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய பாடலுக்கும் நம்முடைய எல்லா வார்த்தைக்கும் சொந்தக்கார தெய்வமாக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆடு மேய்க்கும் பொழுதும் அவரை உயர்த்தி பாடிக்கொண்டு இருந்தான். ஆடு மேய்க்கும் போது மட்டும் இல்லை, ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்த போதும் தன்னோட ராஜ வஸ்திரத்தை கலட்டி அவரை உயர்த்தி அவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார். அதனால் தாவீதுக்கு உயர்வு மேலே உயர்வை அவர் கட்டளையிட்டு கொண்டே இருந்தார். இந்த காலை வேளையிலும் நம்ம அவரை உயர்த்தி அவரை ஆதாரத்து துதித்து மகிழும் பொழுது அவர் நம்மையும் எப்படி தாவீதை உயர்த்தினாரோ நம்மையும் உயர்த்தி மகிழ அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். கலக்கத்திலும் அமர்ந்து கொண்டிருந்த நேரத்திலெல்லாம் அவருடைய கரத்தை நீட்டி என்னை தூக்கி விட்டீரே. பாடுவேன் அல்லேலூயா ஹோசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நான் நம்பும் நம்பிக்கையை பாடுவேன் அல்லேலூயா ஹோசன்னா என்று சொல்லி ஆராதிப்பேன். நீதியின் தேவனே வெற்றியின் தேவன் என் பட்சமாக யுத்தம் செய்வீரே. நான் பாடிடும் தேவனே
ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் குப்பையில் இருக்கலாம், துசியான நிலைமையில் இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாது என்று வெறுக்கப்பட்டிருக்கலாம், துக்கத்திலும் கலக்கத்திலும் நிறைந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய பாடலுக்கு சொந்தக்காரரான தெய்வத்தை உயர்த்தி பாடும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, தம்முடைய மகிமையினால் அவர் உங்களை நிரப்ப போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். God bless you.